போராட்ட களத்திலிருந்து 95வது நாள் போராட்டத்தோட நடந்து கொண்டிருக்கிற வேளையில் மன்னாருடைய புரட்சி குழு தலைவராகிய நானும் அத்தோடு போராட்டத்தில் இணைந்திருக்கிற என்னுடைய சகோதரங்களும் சேர்ந்து இந்த பத்திரிகை சந்திப்பை நாங்கள் நிகழ்த்துகின்றோம். நேற்றைய நாளிலே ஒரு அழகான ஒரு செய்தியை எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்கின்றோம். அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனி எதிர்காலத்தில் எந்த விதமான காற்றாலை திட்டங்கள் மண்ணாலை நடைபெறாது என்ற ஒரு முடிவை அவர் தன்னுடைய அமைச்சரவையில் எடுத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு நன்றி சொல்வதோடு அந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற 14 நிறுத்தப்படாது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வேளையில் இந்த போராட்ட களத்திலிருந்து நாங்கள் சொல்வது எங்களுடைய போராட்டம் நின்று விடாது. 14 அகற்றி அத்தோடு ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றலைகளினாலே ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளை நிவர்த்தி செய்து அதுக்கான உத்தரவாதம் தருவதன் மூலமாகவும் எந்த விதமான கனியமண் அகழ்வுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதங்களை தருகின்ற பொழுதுதான் இந்த போராட்டம் மன்னாரிலே மக்களால் நிறுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் இது வருகின்ற 100வது நாளை அண்மித்த பிறகு இந்த போராட்டம் இந்த மன்னார் இந்த நகர பகுதியில் நடப்பதோடு எல்லா ஊர்களிலும் அன்றைய ஒவ்வொரு மாலையிலும் ஒவ்வொரு வடிவங்களிலும் போராட்டங்கள் எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய நாட்டுக்காக, எங்களுடைய நாட்டினுடைய வளத்துக்காக அது தொடர்ந்து நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் கொடுத்த குரலுக்கு செவிமடுத்ததற்காக ஜனாதிபதிக்கு நன்றி சொல்கின்ற வேளையிலே நாங்கள் வைக்கின்ற 3 கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்தில் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். மன்னார் மக்கள் நாங்கள் அவருக்கு மதிப்பு கொடுக்கிறோம். அவருடைய அந்த அறிவித்தலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்னும்